ஹாய், ஒரு மாதமாக இதே பேக்ரவுண்டெலாம் வீடியோ போட்டுட்ருக்கோம். அதனால் நியூ இயரை ஒட்டி இந்த பேக்ரவுண்டுக்கு ஒரு லீவ் விட்டுட்டு ஒரு வெளியூருக்கு கிளம்பலான்ட்டு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு, இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஃப்ளைட் ஏற போகிற ட்ரிப்பு. எல்லாமே இதுதான், ஃபஸ்ட்டு ட்ராவல் ஆகும். இதுதான் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நீங்களும் என் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வாரத்துக்கு இதுதான் நமக்கு கண்டென்ட்டு, சரிங்களா? ஸோ வெல்கம் பேக். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏர்போர்ட் வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து ஃப்ளைட் ஏறுறது தான் நமக்கு வேலை. ஃப்ளைட் ஏறிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். செகண்ட்லாம் முடிச்சாச்சு. இன்னும் 1 hour இருக்குது ஃப்ளைட்ஸுக்கு. ஸோ 1 hour வரைக்கும் நாம் மட்டும்தான். போர்டிங்க்கு இன்னும் 1 hour இருக்கிறதுனால நம்ம வந்து ஏர்போர்ட்டை சுற்றி பார்க்க வந்துட்டோம். இட்ஸ் ரியலி நைஸ், நல்லாயிருக்கு. என்ன சாப்பாடு தான் ரொம்ப ரேட்டு கூடுதலாக இருக்குது. பப்ஸு 300ரூவான்றாங்க. ஒரு லாங் வெயிட்க்கு அப்புறம் நம்மளை வந்து ஃப்ளைட்டில் ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் ஃப்ளைட்டில் ஏறிட்டு ஒரு 1/2 hour இருக்கும். அப்புறம் தான் டேக் ஆஃப் பண்ண ஆரம்பித்தாங்க. உண்மையாகவே அங்கே இருக்கிற வியூ வந்து அல்டிமேட்டாக இருந்துச்சு. நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். என்ன தான் 20 வருஷமாக இதே ஊரில் இருந்தாலும் மேலே போய் பார்க்கும்போது எது எந்த ரோடு, எது ஜிஎஸ்டி ரோடு, எது சர்வீஸ் ரோடு, எந்த பக்கம் இருக்கும், எதுக்கு மேலே பறக்கிறோன்னு சுத்தமாக தெரியல. ஸோ இந்த மேப்பை பார்த்து உங்களுக்கு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் டைமோட. مسافرو الكرام اسعد الله اوقاتكم بكل خير. اسمي مصطفى ورافقني اليوم مريم نائب مشرف تمسكشي وسعدنا خطتكم طوال مدة الرحلة. الآن أصبحنا بالجودة نشارككم بعض التفاصيل المهمة حول رحلة اليوم. لضمان سلامتكم ننصحكم بأن نحجز مربوطة ரீச் ஆகிட்டோம். ஃபைனலி அபுதாபி வந்தாச்சு. நான் ஃபஸ்ட் டைம் சென்னை ஏர்போர்ட்டுக்குள்ளே போனேன் நேற்று. அங்கேயே வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக தான் இருந்தது. நல்லா ஆர்கனைஸ் பண்ணாங்க ஃப்ளைட்ஸு, பேசஞ்சர்ஸ் எல்லோரையும். இந்த அபுதாபி வந்து அதை விட செம பெருசாக இருக்குது. ஏர்போர்ட்டில் இருக்க ஒரு டெர்மினாலுமே ஒரு மால் மாதிரி இருக்குது. செம்மையாக கட்டி வச்சுருக்காங்க. ரொம்பவே பிடிச்சிருந்தது எனக்கு. அப்படி நிறைய ட்ராவல் ஐட்டர்ஸ் இருந்தது. மாற்றி மாற்றி வந்திருந்தோம். ஏர்போர்ட்லேருந்து இறங்கி நம்ம தங்க போகிற ரூமுக்கு போனோம். ஹைவேஸ்லாம் லிட்ரலாக ஜிடிஏ சாண்டர்ஸில் வர மாதிரி அவ்வளோ பெருசாக, அவ்வளோ க்ளீனாக, செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் தங்கியிருக்க இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம். இங்கேருந்து இப்போ வந்து ஷார்ஜா போகிறதா பிளானு. இப்போ நம்ம இருக்கிறது அபுதாபியில். இங்கேருந்து இப்போ ஷார்ஜா போக போகிறோம். ஸோ ஷார்ஜாவில் சந்திக்கலாம். கோயிச் இங்கே என்னென்னா, நம்ம ஷார்ஜா போகிறதா சொல்லியிருந்தோம். நம்ம ஷார்ஜா போல் துபாய் போயிட்டுருக்கோம். துபாய் போயிட்டு அங்கேருந்து மெட்ரோ நம்ம ஷார்ஜா போகிறோம். துபாய் ரீச் ஆகிட்டோம். ஸோ
இதுதான் நம்மளோட முதல் ஸ்நாக் இன்றைக்கி சாப்பிட்டு முடிச்சாச்சு. அடுத்து 2 நாளைக்கு நம்ம வந்து துபாயை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ ஃபைனலாக ஷார்ஜாவில் செக்இன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு சுற்றுறோம். ஷார்ஜாலேருந்து கிளம்பி ஒரு இடத்துக்கு ஒன்றும் கரெக்டாக பேர் தெரியல. இங்கே ஃபுல்லாகவே கோல்டுக்காகவே எக்ஸ்க்ளூசிவாக ஒரு 2-3 ஸ்ட்ரீட்ஸ் இருக்குது. இந்த ஸ்ட்ரீட்டில் எங்கே பார்த்தாலுமே நமக்கு கோல்டு கிடைக்கும். இங்கே கோல்டோட ரேட் என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஆனால் பார்க்கறதுக்கு உண்மையாகவே நல்லா இருந்துச்சு நைட்டில் நடக்க. அந்த கோல்டு ஸ்ட்ரீட்ஸ்லாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு அங்கேருந்து க்ரீக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போனோம். அப்படியே அந்த மெட்ரோவில் சுற்றி கடைசி ஸ்டேஷனுக்கே வந்துட்டோம். இங்கேருந்து பயங்கரமான ஒரு வியூ. ஒரு போட் ரைடு புக் பண்ணியிருக்கோம். அந்த போட்டை தேடி இப்போது நடந்துகிட்ருக்கோம். செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா? தான் இன்றைக்கி வீடியோ. நெக்ஸ்ட்டு பார்ட் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லை கொஞ்ச நாள் கழித்து பார்க்குறீங்கன்னா அடுத்த வீடியோவும் அப்லோட் பண்ணியிருப்பேன் சேனலில், போய் பார்த்துக்கோங்க. அடுத்த vlog வந்து இன்னும் சூப்பராக இருக்கும்.